எங்கம்மா வச்சு தொலைச்சுங்க? எங்க வச்சிருந்த? இங்கதான் நான் வச்சேன் சிவா. என்னாச்சு? அது அது ஜுவல் பாக்ஸ காணோம். காணுமா? அண்ணா நல்லா பாத்தியா? இங்கதானே நான் பார்த்தாச்சு. சுத்தமா எங்க பாத்துட்டேன். அம்மா 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 என்னடி? என்ன? நகைப்பட்டியை காணோமா? இப்ப போட்டு என்ன பிரயோஜனம்? வா. என்னடி சொல்றீங்க? ஆமாமா காணோம். நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சுத்தி நிக்கிறீங்க? நகைப்பட்டியை காணோம். கடவுளே, என்ன சொல்றீங்க? எப்படி காணாம போகும்? நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சாவியை யார்கிட்டயாவது கொடுத்தீங்களா? நோ நான் யார்கிட்டயும் கொடுக்கல. அப்புறம் எப்படி காணாம போயிருக்கோம்? ஏய், என்ன இப்படி சொல்றீங்க? நிஜமாவே காணோமா? கண்டிப்பா யாரோ தான் எடுத்திருக்காங்க. ஜனனி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கொஞ்சம் தெளிவா யோசிச்சு சொல்லு. யார்கிட்டயாவது சாவி கொடுத்தியா? இல்ல சிவா, நான் யார்கிட்டயும் கொடுக்கல. பூட்டி தான் இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்தா எனக்கு தெரியல. நான் யார்கிட்டயும் சாவி கொடுக்கல. இதுக்குத்தான் நான் சொன்னேன், உன்னால சமாளிக்க முடியாதுன்னு. இப்ப என்ன பண்றது? டேய் சிவா, அப்பாவுக்கு கால் பண்ணுடா. ஜனனி, நீ உண்மையை சொல்லு. நகை எங்க வச்சிருக்க? ப்ராமிஸா நான் எடுக்கவே இல்ல. எடுக்கலனா பறந்தா போச்சு. சிவா, நீ அப்பாவுக்கு கால் பண்ணுடா. சரிம்மா, கால் பண்ணு. அம்மா, இந்த விஷயத்த கொஞ்சம் பக்குவமா சொல்லுங்கம்மா. அவரு பயங்கர போறாரு. என்ன பக்குவமா சொல்லி என்ன பேசுறது? மொத்தமும் போச்சே. எனக்கு சிலர் மேல டவுட் இருக்கு. ஐயாவை வர சொல்லுங்க. சிவா கால் பண்றான். நான் வேணா பேசட்டா? என்னதான் ஒதுக்கி வச்சுட்டீங்களே, அப்புறம் நான் எப்படி பேசுறது? நீங்களே பேசுங்க. சொல்லு சிவா. அப்பா, அப்பா, அந்த நகைப்பட்டியை காணும்ப்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லப்பா. என்னாச்சுங்க? என்ன சொல்றான்? ஏய், என்னடா சொல்ற? வீட்டுல தானே வச்சீங்க, அது எப்படி காணாம போகும்? தெரியலப்பா, அந்த பூட்டை கூட உடைக்கல, திறந்தா யாரோ எடுத்திருக்காங்க. ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடா. காணோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா, நீங்க தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்கப்பா. சரி, நல்லா பாருங்க, நான் வரேன். அக்கா, என்னங்க என்னங்க என்ன ஆச்சு? என்னத்த காணோம்? பேங்க்ல இருந்து நகை போட்டு எடுத்து கொண்டு வச்சிருந்தோம்ல, அது காணாம போயிடுச்சு. அது எப்படி காணாம போகும்? சரி இரு, நான் வரேன். நில்லுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஏய், என்னடி பேசுற நீ? நான் இங்க தானே இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? இப்பதானே முன்னாடி அவன் போன் பண்ணான். நானே ஆடி போயிருக்கேன். என்னோட போய் பாக்குறேன், விடு. நில்லுங்க. ஏதோ ஃப்ராடு தனம் பண்றீங்க. எனக்கு அந்த நகை கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஃப்ராடு தனம் பண்றீங்க. இதுக்கு மேல நான் பேசிக்கிட்டா இருக்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோங்க. மாமா, எதுக்கு அக்காக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க? ஏமாத்த நினைச்சீங்க, தப்பு தப்பா ஆயிடும் மாமா. பரவாயில்லையா? ஏய், அறிவு கிட்ட நம்ம பேசாதடா. இப்பதான் நகை காணும்னு சிவாவே என்கிட்ட சொன்னா. உங்க பிரச்சனை தாங்காமதான் நகையை கொண்டு வர சொன்னேன். சரி, கொடுத்து தொலைச்சிடலான்னு. நீங்க அப்பவே நகையை கொடுக்காம இன்னும் 4-5 நாள் ஆகட்டும்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் தான். அம்பலம், நீங்க என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன். என்னை ஏமாத்தி ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சீங்க, நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்து கூட்டாம போக மாட்டேன்.
மேல பேசுன உனக்கு அவ்வளவுதான். உனக்கு என்ன நகை தானே வேணும், அது கிடைக்கும். நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்க, மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்பலம், என்னை ஏமாத்த நினைச்ச உன் மொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன். என்னங்க, மொத்த நகையும் காணுங்க. எப்படிங்க நம்ம வீட்ல இருந்து காணாம போகும்? இப்ப என்கிட்ட வந்து கேளு. சாவி ஜனனி கிட்ட தானே இருந்துச்சு. ஜனனி, என்னாச்சு? இல்ல ப்ராமிஸ் அங்கிள், எனக்கு எதுவும் தெரியாது. பொத்தாம் பொதுவா தெரியாதுன்னு சொன்னா எப்படிமா? நீ தானே கொண்டு போய் வச்ச, உன்கிட்ட தான் சாவியும் இருக்கு. இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லம்மா. அப்பா, ஜனனிக்கு கண்டிப்பா அதுல சம்மந்தம் இருக்காதுப்பா. அவ சாவி வாங்கினது தப்புதான். ஆனா ஜனனி எப்படிப்பா இதெல்லாம் போய் சண்டை போட்டுல வாங்கினா ஒரே நாள்ல மொத்த நகையும் காணாம போச்சு. என்ன நினைக்கிறது? அந்த மாதிரி எல்லாம் ஜனனி பண்ண மாட்டாத. எனக்கு என்னமோ திருட வெளியில இருந்து தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எங்க நீங்க நினைக்கிறது இருக்கட்டும், வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? வந்தாங்க, ஆனா போல. அத போக விடாம இங்கே தங்க வச்சிட்டீங்களே. எனக்கு என்னமோ துளசி மேலதான் டவுட்டா இருக்கு. என்னது அநியாயமா பழி போடுற? நாங்க இப்ப தனியா தானே இருக்கோம். என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அப்பா, பெட்டியை உடைக்காம தான் பொருள் காணாம போயிருக்கு. அப்போ சாவி போட்டு தானே திருடி இருக்கணும். சாவி ஜனனி கிட்ட இருக்கு. துளசியா நீ எப்படிப்பா சந்தேகப்படுவீங்க? அப்படியா? சாவி போட்டு தான் திருடி இருக்காங்களா? எல்லாரும் என்ன எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னும் திருடி இல்ல. ப்ராமிஸா நான் எதுவும் பண்ணல. அப்பா, விஷயம் தெரிஞ்சு வேற யாராவது வெளியில இருந்து வந்திருக்கணும். அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குப்பா. என்ன சொல்லி மேகலையை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நேத்தே கொடுத்துருக்கலாம். துளசி பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். டேய் சிவா, அந்த நகையால நிறைய பிரச்சனை வரப்போகுதுடா. எதுக்கும் முன்னாடி எப்பவும் இல்லாம சாவியை கேட்டு வாங்குறா. என்னன்னு கேளு. என்னன்னா பாவன் அந்த பொண்ணு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா இருக்கு. இதுல அவ என்னென்ன பண்ணுவா? இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. ஏன் தப்புதான். நான் சாவியை கொடுத்திருக்கவே கூடாது. ஆமா, இதை இப்ப சொல்லு. இந்த புத்தி முன்னாடி எங்க போச்சு? சாவியை கேட்ட உடனே கொடுத்துருவியா? இப்படி நடக்கும்னு நான் எப்படிங்க நினைக்க முடியும்? ப்ளீஸ் எல்லாரும் என்ன நம்புங்க. சிவா, கொஞ்சம் எல்லார்கிட்டயும் சொல்லு சிவா. மதர் ப்ராமிஸ், நான் சத்தியமா சொல்றேன், எதுவும் பண்ணல. ஜனனி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்பா, ஜனனி அந்த மாதிரிலாம் இல்லப்பா. யாரா இருக்கும்? நான் எடுத்ததை பார்த்த யாரோ தான் ஸ்டோர் ரூமை திறந்து எடுத்திருக்கணும். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்ல நகை திருட்டு போச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க? அம்ல சார் வீட்ல இருந்து நகை திருடுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கும்? நீங்க முதல்ல நல்லா பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் நல்லா பாத்துட்டோங்க. மொத்தமா நாசமா போச்சு. இதுக்குதான் வேண்டாதவங்கள வீட்ல வச்சுக்காம அனுப்பி இருக்கணும். இத நேரடியாவே சொல்லிருக்கலாமே. நகையை பறி கொடுத்தவங்களுக்கு தானே வழி தெரியும். உனக்கு என்ன? என்ன நகை, எவ்வளவு, எதுவுமே தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க.
வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏய், நேத்து நானும் இங்க தானே இருந்தேன். அப்ப நீங்க ஏன் ஆள் வச்சு திருடி இருக்க கூடாது? நீங்களும் வேற ஆள் தானே? ஆமா, உங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏய், யார பத்தி என்ன பேசுற? கொஞ்சம் மரியாதையோட பேசு. இப்படிதானே எனக்கும் இருக்கும். இது என்னோட ஃபேமிலி, நீங்க பார்த்து பேசுங்க. நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? சண்டை போடாம. காலங்காலமா கட்டி காத்த நகை எனக்கு தானே வயிறு எரியுது. எனக்கு என்னமோ இந்த நகையை திருநவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தோணுது. உள்ளனா யாரு? உள்ள இருக்கானா அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே சொல்லிட்டா ரொம்ப நல்லது. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுக்கு எல்லாருமா பேசி கொள்றீங்க? அம்மளம் சார், நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். இப்ப வந்துருவாங்க. என்ன போலீஸா? ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அண்ணே. வரட்டும், அதுவும் நல்லதுதான். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. என்ன அம்பலம் சார், பல பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க, இப்போ உங்களுக்கே பிரச்சனையா? சரி, பெட்டகத்தை பார்க்கலாமா? சிவா சார் வாங்க, நான் காமிக்கிறேன். பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போய் பாருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். இந்த இடத்துல மிஸ்ஸிங். அங்கே தான், வாங்க. போங்க. பாருங்க சார், இங்கே தான் சார் வச்சிருக்கோம். இங்கெல்லாம் பாருங்க, நீங்களே செக் பண்ணுங்க. அதில் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. எங்கேயுமே இல்லை சார். இதில் எத்தனை மணிக்கு வச்சிங்க? ஆக்சுவலி ஒய்ஃப் கிட்ட தான் சார் கீ இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வச்சுருந்தா, அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஓ, வேறு யாருக்கிட்டே சாவி இருக்கா? இல்லை சார், என் ஒய்ஃப் ஜனனி கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அவளை தவிர வேறு யாரும் இந்த ரூமுக்கு வந்து போகிறதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா தான், அவங்களும் இந்த ரூமுக்கு வரவே இல்லை சார். நான் பார்த்துட்டேன் சார், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். சரி, ஓகே, சரி. வாங்க போலாம். யா. தெரிஞ்சவங்க தான் திருடி இருக்கணும். சொல்லப்போனால் சாவி போட்டு தான் திருடி இருக்காங்க. அதான் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், வெளியாளுங்க வந்து எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. கைரேகை ஏதாவது வச்சு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? சார், கைரேகை நிபுணர்லாம் நம்ம ஊரில் இல்லை சார். வர வச்சு தான் பார்க்கணும். ஆஹா, என் கை ரேகசிக்கிட்டா என்ன பண்றது? சார், அவங்க வர வரைக்கும் ரேகலாம் அழியாம இருக்குமா?
சார், அந்த ரேகையில ஆனா பொண்ணான்னு தெரியுமா? அத கண்டுபிடிச்சிருவாங்களா? முதல்ல வெளியாளா இல்ல உள்ள இருக்கிறவங்களான்னு தெரிஞ்சிரும். சார், இது வரைக்கும் இப்படியெல்லாம் நடந்ததே இல்ல சார். எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. பேசாம போயிடு. என்னை ஏமாத்த தானே இந்த டிராமா? நகல, பேசாம போயிட்டா உனக்கு நல்லது. சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து மோப்பனா ஏதாவது வருமா? தேவையில்லம்மா. அந்த சாவி யார்கிட்ட இருந்துச்சு? என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் தான் வச்சிருந்தேன். இத்தனை நாளா விசாலாட்சி தான் வச்சிருந்தா. ஒரு குண்டுமணி கூட காணாம போனதில்ல. நேத்து தான் சாவி கை மாறிச்சு. மொத்த நகையும் காணாம போச்சு. நீங்க யார்கிட்டயாவது சாவியை கொடுத்தீங்களா? இல்ல சார், நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். அமலா சார், ஸ்பேர் கீ யாராவது வச்சிருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அந்த ஒரு சாவிதான். உங்க குடும்பம் இல்லாம இங்க வேற யாராச்சும் இருக்காங்களா? துளசியும் அவங்க சித்தியும் தான் வெளியாளுங்க. முதல்ல அவங்கள விசாரிங்க. ரம்யா, பார்த்து பேசு. நீ எது கோவப்படுற? ஏய், சுமாரு. பேரை மாத்தி ஊரு நாடெல்லாம் மாத்தி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நகையை திருட மாட்டாளா? நாங்க சந்தேகப்படுறதுதான் தப்பா? துளசி, நீங்க எடுத்திருந்தா சொல்லிருங்க. கேஸ் இல்லாம பண்ணிக்கலாம். சார், நீங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க. அப்பதான் உண்மை வரும். ஏய், என்ன திமிரா பேசுற? நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? போலீஸ் அவங்க சைடுல விசாரிக்கட்டுமே. துளசி, மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்னம்மா சண்டை போட்டு சாவி நீ வாங்கிக்கிட்டு இப்ப துளசி பக்கம் வரல நீட்டுற? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சார், துளசியை பத்தி எனக்கு தெரியும் சார். அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. சாமியே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அக்கா, என்னக்கா நீங்க இப்படி இருக்கீங்க? அவ ஜனனின்னு போய் சொல்லி உங்களையும் தானே ஏமாத்தனா? மேகலை, அது வேற இது வேறம்மா. துளசி தப்பு பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். ரெண்டுமே திருட்டுத்தனம் தான். இது நகை திருட்டு, அது சிவா மாமா திருட்டு. ரம்யா, உன் இஷ்டத்துக்கு பேசாம கொஞ்சம் சும்மா இரு. மாமா, உண்மையை சொன்னா ஏன் மாமா நீங்க பதட்டமாகறீங்க? ரம்யா, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. போங்கன்னு சொல்றல. இன்ஸ்பெக்டர், நீங்க இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? கன்ஃபார்மா திருடங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. வெளியாளுங்க யாரும் வந்துட்டு போனதுக்கான சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ தான் திருடி வச்சிருக்காங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? காரணம் சொன்னா நீங்களா திருப்பி கொடுத்துருவீங்களா? சார், நகை இப்ப கிடைச்சாகணும். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்க நீங்க என்னமோ உங்க குடும்பத்தோட நகை தொலைஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏன், நீங்க தான் திருடுனீங்களா? இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. எங்க இது என் மாமனார் வீடு. எனக்கு இங்க என்ன குறைச்சல்? நான் ஏன் திருடணும்? போதும், தயவு செஞ்சு பேசாம நான் சொல்றதை கேளுங்க. அமலா சார், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஒரே ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எடுத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல திருப்பி வச்சிருங்க. இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டைல விசாரிக்க வேண்டி வரும். இதுதான் கடைசி சான்ஸ். அமலா சார், நான் நாளைக்கு வரேன். சரிங்க சார். இது பாருங்க, அவர் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன். ஏதோ ஒரு ஆசையில யாராவது அதை திருடி இருக்கலாம். போலீஸ் மோப்பனாய் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை கவ்வி பிடிச்சிரும். இல்ல கைரேகை மூலமா தெரிஞ்சு போயிடும். நல்லா யோசிச்சு செய்யுங்க. ஏன் பிள்ளைங்க மத்தவங்க பிள்ளைங்கன்னு நான் எப்பவும் பிரிச்சு பார்த்ததே இல்லை. என்னை யாரும் மாத்திராதீங்க.
ராசு எனக்கு என்னவோ மலேசியா பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு. சொன்னா சிவா வருத்தப்படுவான், அதான் சொல்லாம இருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், எக்கேடோ கெட்டு போங்க. ஏன் பாட்டி அதான் சொல்லிட்டீங்களே, இனிமே என்ன சொல்ல மாட்டேன். ஜனனி உனக்கு இது வேணும், திருடி பட்டம் வாங்கிட்டல்ல, இப்ப சந்தோஷமா? பாட்டி நான் தான் திருடின்னு எப்படி சொல்றீங்க? திருடி நான் மலேசியாக்கு என்ன கொண்டா போறேன்? எனக்கு இந்த சாவியே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க.